ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுல ஓஹோன்னு கொடி கட்டி பறந்த நானு இன்னைக்கு தாவேகாவுல டம்மியா இருக்கேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? விஜய் தான் காரணம். இன்னைக்கு விஜய் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், சூப்பரா செயல்பட்டிருப்பேன். ஈரோடு மாவட்டத்தையே நான் என்ன பண்ணேன், விஜய்க்கு கொடுக்கறதா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கே வழி இல்லாம போயிரும் போல இருக்க. அந்த ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு இப்படின்னு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். என்ன அப்படின்றத டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. தாவேகா என்டிஏ கூட்டணியில போகுதா போலியா முதல்ல சொல்லிடுங்க. ஏன்னா செங்கோட்டையன் அண்ணன் ரொம்ப சோர்ந்து போய் உக்காஞ்சிருக்காரு. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாரு, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அதிமுகவுல அவர் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு போர்க்கொடியை தூக்குன வேகத்துல தூக்கி விசிறிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க அதிமுக ஒன்றிணைக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல உறுப்பினரா இருக்கீங்களா, அவுட் ஆஃப் அதிமுக. நீங்க அதிமுக தூக்கி விசிறடிக்கப்பட்டாச்சு. நீங்க இதுக்கப்புறம் அதிமுக ஒன்றிணைங்க, எல்லாம் பண்ணுங்க. வெளியில சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் கூவின்னு இருக்கிறாங்களா, அவங்க கூட போய் கூவின்னு இருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டார். இவர் எங்க போறாரு அப்படின்னா, திமுக பக்கம் போறாரு, சசிகலா பக்கம் போறாரு, இல்ல ஓபிஎஸ் இவரை சேர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை இன்னும் டெவலப் பண்ண போறாங்க, இப்படியே பேசப்பட்டு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய் கூட போய் என்ன பண்ணாரு, சேர்ந்துட்டாரு. நான் இனி டிவிக்கே அதிமுக இல்லாது, அதிமுக உடைய வம்சத்துல இருந்தே நான் பிரிஞ்சு வந்துட்டேன்பா. இனி என் உடம்புல ஒரு எல்லாமே டிவிக்கே ரத்தம் தான், கருப்பு சவுப்பு எல்லாம் கிடையாது, மஞ்சள் சவுப்பு தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணாரு, டிவிக்கேல சேர்ந்து அதிரடியை கட்டாரு. நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டப்பா, 50 வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க போயிட்டு இது மாதிரி தற்கொலை கூட்டத்துல போய் சேர்றீங்களா இப்படின்னு பல விமர்சனங்கள் ஆரம்பத்துல அவர் மேல வைக்கப்பட்டிருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நகர்வுகள் என்ன ஆச்சுன்னா, அதிமுக இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, டிவிக்கு பார்க்க போறாங்க. ஜேசிடி பிரபாகரனா இருக்கட்டும், அதே போல முன்னாள் பேரவைத் தலைவர் தனபாலன் இருக்காருல, அவர் மகனா இருக்கட்டும், நிறைய பேரு டிவிக்கேல போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஐக்கியமானாங்க. சோ இப்படியா செங்கோட்டையனை தொடர்ந்து டிவிக்கேல நிறைய பேர் என்ன பண்ணாங்க, போய் சேர்ந்தாங்க. அப்ப எல்லாரும் பேசப்பட்டாங்க. அப்போ உண்மையிலேயே டிவிக்கே ஒரு பவர்ஃபுல் கட்சி தானா, செங்கோட்டையன் அவர்கள் இத்தனை வருட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம மத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு சேர்க்கிறாரு அப்படின்னு பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னார்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கவே இருக்காது அப்படின்னாரு. என்னப்பா அதிமுக இருக்காதா? ஜெயலலிதா சொன்னாங்க, நான் இல்லைன்னா கூட இனி வரும் சந்ததிகள் அதிமுக இருக்கும், 100 வருஷத்துக்கு அதிமுக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அதிமுகவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, அதிமுக இருக்காது அப்படின்னு நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்னா, அதிமுக தாவேகாவா இருக்கும். ஏன்னா அதிமுக இருந்து எல்லாரும் இந்த பக்கம் வந்துருவாங்க. அப்ப அதிமுக இருக்காதுல, டிவிக்கே தானே ஏடிஎம்கேவே இருக்கும், அப்புறம் என்ன இப்படின்னு அதிரடியை கலப்பினாரு செங்கோட்டையன் அவர்கள். ஆனா காலப்போக்கில் செங்கோட்டையன் அவருடைய குரல் வளம் டிவிக்கேல நசுக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்துல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் டிவிக்கேல அவர்களுடைய குரல் வலை நசுக்கப்பட்டது. செங்கோட்டையன் இருக்கிறாரா, எங்க இருக்கிறாரு, ஆளை காணுமே அப்படின்னு தேடுற அளவுக்கு கூட அதிமுக இருக்கிறவங்க விடுங்க, செங்கோட்டையன் ஆதரவாளர்களே போயிட்டாங்க. சத்தியபாமல செங்கோட்டையோட சேர்ந்து டிவிக்கேல போய் சேர்ந்தாங்க. இது மாத்திரம் இல்லாம செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் இருக்காங்களா, 2 பஸ்ல போனாங்க சார் பனையூர் அலுவலகத்துக்கு. அவங்க எந்த நம்பிக்கையில வந்திருப்பாங்க சொல்லுங்க? தனக்குன்னு நம்ம அண்ணன் போய் சேர்ந்துட்டாரு, அடுத்து நம்மளுக்கு தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சு இருப்பாங்களே. சோ அவங்க எல்லாருமே செங்கோட்டையன் மேல அதிருப்தினால திரும்ப ஏடிஎம்கே பக்கமா வந்துட்டாங்க. ஏன்னா செங்கோட்டையனை நம்புறது வேஸ்ட். அவரு போய் என்ன பண்ணிட்டாரு, பதவி வாங்கிட்டாரு, அதனால அவர் பின்னாடி போன நம்மளுக்கு பதவி கிடைக்கல. ஏன்னா டிவிக்கு ஆல்மோஸ்ட் ஈரோடு மாவட்டத்துல ஃபுல்லு. இப்ப நீங்க செங்கோட்டையன் அவருக்கு போனா அவரை நம்பி வந்த ஆதரவாளர்களுக்கு எப்படி சீட் வாங்கி கொடுப்பாரு? இது மாத்திரம் இல்லாம வேட்பாளரா எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு, பல வேலைகள் இருக்கு. சோ இப்படியா இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் யோசிச்சு பார்த்தாரு, விஜயோட நடவடிக்கை சரியில்லை, அவர் பேச்சோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார். அதுக்கப்புறம் சங்கீதா விவகாரம் வரும்போது த்ரிஷா கூட ஜோடி போட்டுன்னு வந்தார்ல, அதுல டோட்டலி டேமேஜ் ஆயிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள். ஏப்பா போயும் இவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே, உங்க தலைவர் ஏன் இது மாதிரி ஒரு ஒய்ஃபை விட்டுட்டு ஒரு பெண்ணு கூட இப்படி வராரு அப்படின்னு எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சோம். சுத்தமா ஒதுங்கிட்டாருங்க எல்லா நிகழ்ச்சியிலும். இதுல இன்னும் சொல்ல போனா டிவிக்கேல பிரச்சார குழு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுல செங்கோட்டையன் அவர்களுக்கு முதல் உரிமை கொடுக்கவே இல்லை. புசி ஆனந்த தூக்கி போட்டாங்க. இவர் 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு வராரு. சோ இவர் அரசியல்ல 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மனுஷனை தான் நீங்க முன்னாடி போட்டு வைக்கணும். புசி ஆனந்துக்கு என்ன தெரியும், ஆதவர்ஜனாவுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு கீழே இவர் வராங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா டிவிக்கேல செங்கோட்டையன் அவர்களே மரியாதை கரைய ஆரம்பிச்சிச்சு. நீங்க வாங்க, 50 வருஷமா இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான்,
நாங்க தற்குறி கீழே தான் நீங்க இருக்கணும். 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க அங்க வச்சுட்டு வந்துருங்க. இங்கெல்லாம் வரும்போது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நீங்க ஃப்ரெஷ், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எங்களுடைய அரசியலை கத்துங்க சார். உங்களுடைய அரசியல எங்களுக்கு செட் ஆகாது. எங்களுடைய அரசியலை நீங்க சொன்னீங்க. ஏன்னா ஒரு இந்த விசில் சின்னம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல, அதுல அறிமுக கூட்டத்துல யாரும் விசில் அடிக்காதீங்க, பெரியவர்கள்கிட்ட போய் விசில் அடிக்காதீங்க, தூங்குறவங்கிட்ட போய் விசில் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் என்ன பண்ணாரு, எல்லார்கிட்ட நீங்க போய் விசில் அடிங்கப்பா அப்படின்னு டிவிக்கில பூதாகரத்தை கிளம்புனாங்க. சோ செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிராகவே டிவிக்கில செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனிடையில திரிஷா கூட அவர் வெளியேறதுனால ரொம்ப டம்மி ஆயிருச்சு. இப்ப பாஜக கூட கூட்டணி வைக்க போறாங்கல்ல, அங்கதாங்க இடிக்குது செங்கோட்டையன் அவர்களுக்கு. இது பறித்து மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம், நான் இதுக்கு பாஜகவில போய் சேர்ந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ டிவிக்கில இருந்து விலக போறதாக ஒரு தகவலும் வந்திருக்கு. டிவிக்கில இப்படியே நம்ம நீடிச்சிருந்தா இந்த தேர்தல்ல ஈரோடு மாவட்டம் நம்ம டிவிக்கு கொடுக்கறோம். ஆனா ஈரோடு மாவட்டத்துல நம்மளே ஜெயிக்க முடியாது போல இருக்கா, நம்ம நிக்கிற தொகுதியில நம்மளே ஜெயிக்க முடியாது. அப்ப எப்படி ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற எல்லா தொகுதியும் நான் ஜெயிச்சு டிவி கேக்களை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா செங்கோட்டையன் அவர்கள். அதனால திமுக பக்கம் போய் சேர போறதா ஒரு தகவல் இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டிஸ்ட் வச்சாரு, திமுக பக்கம் போய் சேர்ந்தாரு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா டிஎம்கேக்கு போக மாட்டாருப்பா, அவர் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம், அவர் ஜெயலலிதாவோட விசுவாசி, அவர் எப்படி போய் திமுக போய் சேருவாரு இப்படின்னு பேசப்பட்டது. ஆனா நிலைமைங்க வேற மாதிரி ஆயிடுச்சு. திமுக போய் சேர்ந்தாரு. அவரை தொடர்ந்து பெங்களூர் புகழேந்தி அவர் ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணாரு, திமுகவுக்கு ஆதரவா போயிட்டாரு. சோ அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் மாற்று திமுக தான் அப்படின்னு போயிட்டு தாய் கழகத்துல இணையறாங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் டிஃபரெண்டா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு டிவிகேல போனாரு. இப்போ டிவிகேல நடக்கிற விஜய் அவர்கள் நடத்துகிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப அதிருப்தியாகி அதுல இருந்து விலகி திமுக பக்கம் போய் சேர போறதா ஒரு தகவல் பரவின் இருக்கு. உண்மையிலே இது நடக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிகாரத்தில் இருக்கணும், எம்எல்ஏவா இருக்கணும். எம்எல்ஏவா இருந்தாதான் ஈரோடு மாவட்டத்துல அதிமுகவை எதிர்த்து அவரு அங்க வேலை செய்ய முடியும். ஏன்னா அவரும் எம்எல்ஏவா இல்லைன்னா ரொம்ப டம்மி ஆயிடுவார். சோ அதனால அவருக்கு எம்எல்ஏ அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ இப்படி சுத்தி வளைச்சு பார்த்தாரு. விஜய் மேல ஒரு பிம்பம் இருந்தது, அதை நம்பிதான் அவர் போனாரு. தமிழக வெற்றி கழகத்துல போனா நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயிச்சிருவோம், ஆட்சி பிடிச்சிருவோம், மினிஸ்டரா உட்காந்துருவோம், அப்படி இப்படின்னு ஒரு கனவு கோட்டை கண்டாரு. ஆனா காலப்போக்கத்துல இது என்ன பண்ணுது, மாறுது. விஜயோட நடவடிக்கை மாறுது. அதனால தமிழக வெற்றி கழகத்துல இருந்தா நம்ம நிக்கிற தொகுதியில ஜெயிக்க முடியாது. அதனால விலகி நம்ம திமுக போயிட்டு ஒரு தொகுதியை வாங்கி நம்ம என்ன பண்ண ஜெயிச்சு அடுத்தது அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க, அதுல போய் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னு பேசப்படுது. எது வேணா நடக்கலாம், ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு. ஏன்னா விஜயோடைய போக்கும் சரியில்லை, அவங்களுடைய கட்சி நடவடிக்கையும் சரியில்லை, பாஜக பக்கம் போறாங்க அப்படின்னு பேசப்படுது. இதுக்கப்புறம் இவங்க கூட இருந்தா நமக்கான அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுக பக்கம் வர போறாரு. அதுல எப்படி வேணா நடக்கலாம் சார். திமுக பக்கமும் வரலாம், வராம டிவிகேல பக்கம் இருந்துட்டு அவரு ஈரோடுல நின்று தோக்கவும் போகலாம், எப்படி வேணா நடக்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.